அனைவருக்கும் வணக்கம். சண்முகா சரணம் சரணம். குரு வாழ்க, குருவே துணை. பஞ்சமகா புருஷ யோகத்தில் சுக்கிர பகவானால் உருவாகக்கூடியது தான் இந்த மாளவியா யோகம் அப்படின்னு சொல்லலாம். மாளவியா யோகம்ன்றது ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது மாளவியா யோகம் அப்படின்னு சொல்லலாம். இது கேந்திரத்தில் மட்டுமில்லை, திரிகோணத்தில் இருந்தாலும் வேலை செய்யும் அப்படின்னு சில மூல நூல்கள் குறிப்பிடப்படுது. ஆக சுக்கிரனாகப்பட்டவர் எந்த பாவகத்தில் இருந்தாலும் ஆட்சியோ உச்சமோ பெற்றுட்டால் இந்த மாளவியா யோகன்றது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாளவியா யோகம் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் கேட்டிங்கனாக்கா, அந்த ஜாதகர் மிகவும் அழகாக இருப்பார்னு முதல் பாயிண்டாக சொல்லலாம். அடுத்தபடியாக இவருக்கு நல்ல வருங்கால துணை வரன்னு பார்த்திங்கன்னா அழகான வரனாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இவங்க இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் பொருந்திய வீடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழகான வீட்டில் தான் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிர பகவான் இவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும், அதாவது இவருக்கு தேவை அழகு சாதன பொருட்களாக இருந்துச்சு, ஆடை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கிடைக்க செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் அழகான ஆடை ஆபரணங்கள் அணிஞ்சு உலா வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாளவியாகவும் இருக்கிறவங்களுக்கு தான் சொந்த உழைப்பால் உருவாக்கக்கூடிய ஒரு தனி வீடு, ஒரு அழகான வீடுன்றதை இவங்க உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே தசாபுத்தியோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா இவங்க ஒரு அழகான வீட்டை கட்டி அதை அழகு பார்ப்பாங்க, வீட்டையும் நீட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.